ஏன் திருச்செந்தூர் வரணும்? திருச்செந்தூர்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் ரொம்ப டைமிங் கேட்பீங்க. எந்த டைமிங் கும்பலாம் அப்படின்னு கேட்பீங்க. சாதாரணமாலாம் முருகரை வந்து பார்க்க முடியாது. அதே மாதிரி நினைச்ச நேரம்லாம் போய் பார்க்கவும் முடியாது. அவர் நினைக்கணும். அவர் நினைக்கும் போது நம்ம அவர்கிட்ட போய் கரெக்டாக ஆஜராயிடணும். திருச்செந்தூர்ல வந்தா எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கையை மறந்துடுவாங்க. ஆளுக்கு வந்து 300 ரூபா நான் ஏசி. 4 பேரா நீங்க வந்தீங்கன்னா தான் அந்த ரூம்ல தங்க முடியும். ஒரு ஆளுக்கு வந்து 300 ரூபா கணக்குப்படி பார்த்தா வருது. அது வந்து 1200 ரூபா அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஏசி ரூம் இருக்கு. 2000 ரூபாய்க்கு ஏசி ரூமு 4 பேர் தங்குற மாதிரி கொடுத்தாங்க. வீட்டில் ஸ்டே பண்ணுற மாதிரியே இருக்குங்க. தண்ணி கேனே வச்சுருவாங்க. அதே மாதிரி ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஃபேமிலிக்கு நல்லா சேஃபாகவே இருக்கும். நீங்கள் ஃபேமிலியாக வந்து தங்கணும், நம்மளோட திங்ஸ்லாம் வச்சுட்டு போனோம் அப்படின்னும் போது ஸோ இந்த இடம் எனக்கு ஒரு பெஸ்ட் இடமா இருந்துச்சு. இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் வந்து மணப்பாடுன்னு ஒரு சூப்பரான ஏரியா. குலசேரப்பட்டினம்னு ஒரு இடம் இருக்குது. தசராக்கு வேஷம் கட்டி காளி வேஷம் வந்து எல்லா வேஷம் கட்டி ஆடுவாங்க. செம்மையாக இருக்கும். எனக்கு சொல்லும் போதே சிரிக்குது தேரிக்காடுன்ட்டு. ஸோ அது வந்து நியர்பை தான் இருக்கு. ஒரு 20 ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க. அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டிலும் தமிழும் பார்த்து வந்தீங்க. ஆமாங்க, நான் திருச்செந்தூர்ல தான் இருக்கேன். நிறைய பேர் திருச்செந்தூர் வந்தீங்கன்னா 2 விஷயம் எதிர்பார்ப்பீங்க. ஒன்று, தங்குறதுக்கு ஒரு நல்ல ரூமு, நல்ல ஒரு சாப்பாடு எதிர்பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான விஷயம் தான் நல்ல சாப்பாடு. நம்ம அக்ஷயா பவன் சாப்பிட்டோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ மேலே ஐக்கானில் இருக்கும் பாருங்கள். ஸோ அந்த இடத்துல நீங்கள் சாப்பிட்டு ஒரு நல்ல ரூம் தேடிட்டு இருந்தீங்கன்னா ஸோ நம்ம ரெகுலராக தங்குறது பார்த்தீங்கன்னா செந்தூர் குமரன் ஹோம்ஸ்ன்ட்டு. ஸோ இவங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா ஏசி ரூமும் இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் திருச்செந்தூர் வரணும்? திருச்செந்தூர்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர்ல வந்தால் எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கையை மறந்துடுவாங்க. அந்த மாதிரி என் வாழ்க்கையும் நிறைய மாறி இருக்கு. திருச்செந்தூர் வந்தாலே திருப்பம் உண்டா இருக்கும். அந்த மாதிரி திருச்செந்தூர் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான விஷயம். நிறைய பேர் சொல்லுவாங்க டூரிஸ்ட் பிளேஸு, விலை அதிகமாக இருக்கும், ரூமுங்க விலைலாம் வேறு மாதிரி இருக்குது. நான் நாளைக்கு பஸ் ஸ்டாண்டை விட்டு நான் இறங்கணுன்னே என்கிட்ட 2 பேர் கேட்டாங்க. ஒரு ஆளுக்கே 1000 ரூபாய் சொன்னாங்க. நல்லா கேட்டுங்க. ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் நான் ஏசி ரூம் சொன்னாங்க. ஸோ இல்லைப்பா, எனக்கு தெரிஞ்ச ரூம் இருக்குது, நான் ஆல்ரெடி தங்கிட்டு இருக்கிற ரூம் தான், அப்படி கம்மியாலாம் யாருமே தரமாட்டாங்க, நீங்கள் விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொன்னார். சரி, ஆல்ரெடி நான் தங்குற ரூம் எனக்கு தெரியும், பட்ஜெட்டாக இருக்கும்னு சொன்னேன். ஸோ வந்து இவர்கிட்ட ரேட்டை கேட்குறேன். இவர் கொடுக்குற ரேட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 300 ரூபா நான் ஏசி. நல்லா நான் வச்சுங்க. ஒரு ஆளுக்கு 300 ரூபா. அந்த ரூமில் வந்து ஒரு 4 பேர் தங்கலாம். 4 பேராக நீங்கள் வந்தீங்கன்னா தான் அந்த ரூமில் தங்க முடியும். ஒரு ஆளுக்கு வந்து 300 ரூபா கணக்குப்படி பார்த்தா வருது. அது வந்து 1200 ரூபா அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. சரி ப்ரோ, வரும்போதெல்லாம் நான் ஏசிலே தங்குறேனே, எனக்கு ஏசி ரூம் தர மாட்டீங்களான்னு கேட்டேன். அதுக்கு ஏசி ரூமு இருக்குது. 2000 ரூபாய்க்கு ஏசி ரூமு 4 பேர் தங்குற மாதிரி கொடுத்தாங்க. அடிஷ்னலாக எனக்கு வந்து ஒரு பெட் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ கீழே படுக்கிறதுக்கு இவங்க வந்து கொடுக்கும்போது தலைகாணி பெட்ஷீட் இது எல்லாமே கொடுத்துட்றாங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த ரூமோட ஃபெசிலிட்டின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணுற மாதிரியே இருக்குங்க. தண்ணி கேனே வச்சுருவாங்க. அதே மாதிரி ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஃபேமிலிக்கு நல்லா சேஃபாகவே இருக்கும். நீங்கள் ஃபேமிலியாக வந்து தங்கணும், நம்மளோட திங்ஸ்லாம் வச்சுட்டு போனோம் அப்படின்னும் போது ஸோ இந்த இடம் எனக்கு ஒரு பெஸ்ட் இடமா இருந்துச்சு. அதனால தான் நான் இங்கே ரெகுலராக வர்றது. அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும் சரி, பஸ் ஸ்டாண்டாக சரி, 400 மீட்டர்லேயே இது அமைஞ்சிருக்கு. கோயிலில் இங்கேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நான் போயிடுறேன். நாளைக்கு நான் இங்கேருந்து 10 நிமிஷத்துக்கு போயிடுறேன். ஸோ எல்லாத்தையும் சென்டர் ஆஃப் பாயிண்ட்டாக இருக்கனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரூமை வந்து கான்டாக்ட் டீடைல்ஸ்லாம் போடுறேன். எனக்கு யூஸ் ஆச்சு. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் யூஸ் ஆகும்னு தோணுச்சுன்னா ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஸோ ரூமை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வரோம்னா சாமியை பார்க்குறோம், தங்குறோம், நியர்பை இடங்களை சுற்றி பார்க்குற மாதிரினா நிறைய இடங்கள் நியர்பை இருக்குது. இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் வந்து மணப்பாடுன்னு ஒரு சூப்பரான ஏரியா அது இருக்குங்க. அது இல்லாமல் நம்மளோட தசராக்கு மெயினான விஷயம், நம்ம தசரா வரப்போகுது. குலசேரப்பட்டினம்னு ஒரு இடம் இருக்குது. தசராக்கு வேஷம் கட்டி காளி வேஷம் வந்து எல்லா வேஷம் கட்டி ஆடுவாங்க. செம்மையாக இருக்கும். எனக்கு சொல்லும் போதே சிரிக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது வந்து ரொம்ப விசேஷமான கோயில். எப்படின்னா சிவன் பார்வதி வந்து அவங்க ரூபமாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கோயில். அங்கே நீங்கள் போகலாம். நிறைய பேர் திருச்செந்தூர் ரொம்ப டைமிங் கேட்பீங்க. எந்த டைமிங் கும்பலாம் அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் வந்து காலையில் கும்புறது நல்லது, அதே மாதிரி நைட்டில் கும்புறது நல்லது. ஆனால் 2 டைமுமே ரொம்ப பீக்காக இருக்கும். இல்லை ஃப்ரீயாக கும்பிடணும் சாமி அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மதியான டைமில் ஒரு 2 மணிலேருந்து ஒரு 4 மணி, ஸோ 12 மணிலேருந்து ஒரு 3 மணி, அந்த டைமிங் இருக்குல்ல, ஸோ அது கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கும். வந்தீங்கன்னா 100 ரூபா டிக்கெட்டில் போனீங்கன்னா பார்த்துடலாம். அது காலையில் நீங்கள் 100 ரூபா டிக்கெட்டில் போனீங்கன்னா ஒரு 1 ஹவரில் நீங்கள் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா பொது தரிசனம் ஸ்பீடாக போயிடும். 100 ரூபா டிக்கெட் வந்து ஸ்லோவாக போகும். நானே அந்த மாதிரி தான் நிறைய தடவை மாட்டியிருக்கேன். எப்படியும் மாதத்துக்கு ஒரு தடவையாவது வந்துடுவாங்க நம்ம திருச்செந்தூர் முருகனை பார்க்க. ஏன்னா அவரை வந்து அவர் பார்க்கறதுக்கு நான் வரதுன்னு சொல்கிறத விட அவர் என்னை பார்க்கணும்னு சொல்லி அவர் வர வைக்கிறது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சாதாரணமாலாம் முருகரை வந்து பார்க்க முடியாது. அதே மாதிரி நினச்ச நேரம்லாம் போய் பார்க்கவும் முடியாது. அவர் நினைக்கணும். அவர் நினைக்கும் போது நம்ம அவர்கிட்ட போய் கரெக்டாக ஆஜராயிடணும். அந்த மாதிரி எனக்கு அது ஒரு வரத்தை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லுவேன். அவரை நினைக்கும் போதெல்லாம் பார்க்குற மாதிரி எனக்கு சூப்பரான
சூப்பரான வரம் கொடுத்துருக்கு, அது போதும் எனக்கு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ரூம் ஸ்டே நான் சொன்ன இந்த நியர்பை ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான இடங்க இது எல்லாமே பாருங்கள். சிங்கம் படத்துலலாம் ஒன்று பாருங்கள் தேரிக்காடுன்ட்டு. ஸோ அது வந்து நியர்பை தான் இருக்குது, ஒரு 20 கிலோமீட்டர்ஸு. அதுக்கு போகலான்னு பிளான் வச்சுருந்தேன். ஸோ பைக் இல்லாத ரீசனால் போக முடியல. ஸோ நெக்ஸ்ட் தடவை தேரிக்காடில் போயிட்டு உங்களுக்கு அங்கே ஒரு சூப்பரான வீடியோ எடுத்து பண்ணுறேன். ஸோ நிறைய இடத்துக்கு போய் பட்ஜெட்டான இடம், வீடு, இந்த மாதிரி ஹோம் ஸ்டே இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களால் முடிஞ்ச ஒரு லைக், கமெண்ட், ஷேர்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் கைஸ். நான் உங்கள் ஐடியா பண்ணி டாடா பை பை. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.